அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, இந்தியாவில் இன்னும் இருக்கிறதா போலியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரியாவே பார்த்துறோம். இந்தியா 2011ஆம் ஆண்டுல இந்தியாவில் கடைசி போலியோ கேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா 2014ஆம் ஆண்டுல இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலியோ தொற்று அல்லாத அல்லது போலியோ தொற்று இல்லாத நாடாக நாங்க இந்தியாவை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2014ஆம் ஆண்டு நம்மளே சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்தியா பிகேம் ஏ போலியோ ஃப்ரீ கண்ட்ரி இன் 2014 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சமீபத்துல மேகாலயால பார்த்தோம்னா ஒரு போலியோ தொற்று ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு போலியோ தொற்று ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட சாம்பிள்ஸை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி பூனேல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த நிறுவனம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்தியாவில் மறுபடியும் போலியோ தொற்று ஏற்பட ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஏன்னா சமீபத்துல பார்த்தோம்னா 2-3 மாநிலம், கேரளா, மகாராஷ்டிரா, அப்ப மேகாலயா, இந்த மாதிரி 2-3 இடத்துல வந்து போலியோ கேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்தியாவில் மறுபடியும் போலியோ தொற்று வந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு அனலைசிஸ் கொடுத்திருக்காங்க. எதனால இந்த போலியோ தொற்று ஏற்பட்டிருக்கு, அது என்ன காரணம் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல பார்த்தோம்னா போலியோ சொட்டு மருந்து எதுக்காக போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த போலியோ நோய் பார்த்தோம்னா நமக்கு இது சிறுவர்கள், அந்த சிறு குழந்தைகளில் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கு. ஓகேங்களா? கை கால் வராமல் போறது, சத்தே இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல பாதிப்புகளை குழந்தைகளுக்கு, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கப்ப இந்தியாவில் இந்த போலியோவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எழுது. 1955 போலியோக்கான ஒரு சொட்டு மருந்து, போலியோக்கான ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? 1955 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் 2 வகையாக இதை போட ஆரம்பிச்சாங்க. இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்லி தடுப்பூசியாகவும், ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்லி சொட்டு மருந்தாகவும் இந்த போலியோ வேக்சின் இந்தியாவுக்குள்ள வருது. ஓகேங்களா? ஸோ இதை படி பார்த்தோம்னா, இன்றைய நடைமுறைப்படி பார்க்குறப்ப குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்றாங்க, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் என இளம் பிள்ளைக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தோம்னா போலியோ தடுப்பூசி அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு. ஸோ இந்த போலியோ தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்து, இது 2த்துல தான் நமக்கு பிரச்சனையே வந்திருக்கு. இதனால தான் இப்போ மெகாலயால ஒரு போலியோ கேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, போலியோ இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னு பார்த்தோம், அந்த தடுப்பூசி அப்படிங்கிறது. அந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு போலியோவுக்கு எதிரான அந்த நோய் கிருமிகளை, போலியோ நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்காக நமக்கு ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆயிரும். ஆனால் இந்த ஓரல் போலியோ வேக்சின், சொட்டு மருந்தை போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓரல் போலியோ வேக்சின்ல போலியோ வைரஸோட ஒரு வீக்கான ஃபார்ம் வந்து நமக்கு அந்த வைரஸ்ல, அந்த வேக்சின்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த போலியோ சொட்டு மருந்துல போலியோ வைரஸோட ஒரு வீக்கான ஃபார்மை தான் வந்து வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோம். அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த போலியோ சொட்டு மருந்துனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இதுவே அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்து, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு நம்ம இந்த போலியோ சொட்டு மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த போலியோ நோய் அப்படிங்கிறது அந்த சொட்டு மருந்தில் இருக்கக்கூடிய வைரஸ்னாலேயே அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆனதான் இப்போ மெகாலயாவில் வந்த கேஸ். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன தடுப்பு முறை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, போலியோ சொட்டு மருந்தை காட்டிலும் போலியோ தடுப்பூசியே சிறந்த முறையாக இருக்குது. ஆனால் ஏன்னா அதில் வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் சொல்கிறோம். ஓரல் போலியோ வைரஸில் பார்த்தோம்னா, போலியோ வேக்சினில் வந்து பார்த்தோம்னா லைவ் வைரஸை வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஓரல் போலியோ வேக்சினுக்கு பதிலாக லைவ் வைரஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் வைரஸஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனோட இந்த ஆர்டிக்கலை நமக்கு முடிச்சிருப்பாங்க. நம்ம சொன்னது தான் இந்த இடத்துல சொல்லி ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பள்ளி கல்விக்கு நிதி. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு நியாயமாக வந்து சேரக்கூடிய கல்விக்கான நிதி அப்படிங்கிறத தராமையே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. கல்விக்கான நிதியை தராமல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கூட சொல்லியிருப்பாரு. அதற்கு மத்திய அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதனாலே தான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு சேராமல் இருக்கனால தான் நிதி மறுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. ஓகேங்களா? அப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன? அதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் எதற்காக தமிழகத்துக்கு கல்வி நிதி தரணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு 2002ஆம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா?
சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அப்புறமா டீச்சர்ஸ் எஜுகேஷன். இது மூணுத்தையும் சேர்த்து 2018-19 வந்து தான் சமகர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம். இதன்படி பார்த்தோம்னா மழலையர் கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமமான தரமான கல்வி வழங்குவது, பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகள், புதிய கல்வி முயற்சிகள், ஆசிரியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்ட தேவைக்கு ஆண்டுதோறும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி வழங்குகிறது. நிதி உதவியா தராங்க. எதற்காக அப்படின்னா நம்ம சொல்லப்பட்ட விஷயங்களுக்காக, பள்ளியோட மேம்பாடுக்காக, ஆசிரியர்களுக்கான ஊதியத்தில் ஒரு பங்கை மத்திய அரசாங்கம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தோம்னா பள்ளியோட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 60% நிதி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கமும் 40% நிதி அப்படிங்கிறது மாநில அரசாங்கமும் கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த 60% நிதியை தான் மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லி, தமிழகத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னமும் அந்த நிதி வந்தபாடு இல்லை அப்படிங்கிறதா சமீபத்திய சர்ச்சையாக இருக்கு. இதில் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றியும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அந்த திட்டம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14,500 பள்ளிகளை அதனுடைய கட்டமைப்பு வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, 14,500 பள்ளிகள். 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம். ஓகேங்களா, இதில் தமிழக அரசாங்கம் இன்னும் சேராமல் இருக்காங்க. தமிழக அரசாங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய கல்வி அமைச்சர் வந்து வலியுறுத்தியிருக்கார். சரிங்களா, ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் இதில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா ரூபாய் 7,000 கோடி டெபாசிட் செய்துள்ள ஆசியாவின் பணக்கார கிராமம். யார் அந்த பணக்கார கிராமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் என்ன ஸ்டோரின்னு மட்டும் பார்த்துப்போம். குஜராத்தில் இருக்கக்கூடிய மாதாப்பூர் அப்படிங்கிற இந்த கிராமம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர். ஓகேங்களா, 32,000 குடும்பங்கள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நமக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 32,000 இவங்களுடைய மக்கள் தொகை 32,000 இருக்குது இந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை, இந்த மக்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இந்த ஒரு கிராமத்தில் இவ்வளவு காசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. வெளிநாட்டில் சம்பாரிச்சு கிராமத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட டோட்டல் அமௌண்ட் தான் பார்த்தோம்னா 7,000 கோடி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை பற்றின செய்தி தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தாங்க. எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கே வேலை செஞ்சு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மத்திய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் வேலை செஞ்சு அதிகமான அளவில் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், அந்த காசை நமக்கு செலவுக்கு போக மீதியை நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறோம், அதுதான் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்த வருமானத்தை தான் இந்த இடத்துல பேங்க்ல சேவிங்ஸாக போட்டு வச்சிருக்காங்க. சரியா, ஸோ ஜஸ்ட் என்ன ஊர் பேருன்னு மட்டும் பார்த்துங்க. இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய பணக்கார கிராமம் அப்படின்னா மாதாப்பூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல ஒரு 3 முக்கியமான டாபிக் பார்த்துருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.